வணக்கம். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. நாம் அனைவருமே நடிகர்கள். இது ஷேக்ஸ்பியரோட ஒரு புகழ்பெற்ற வரி. இதை தான் நம்முடைய மரபு வாழ்க்கை என்பதே ஒரு விளையாட்டு, லீலைன்னு சொல்லுது. இதெல்லாமே சரிதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் யாராக இருந்தாலும் நம்மளை யாரோ ஒருவராக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொள்ளணும். அதாவது நாம் மற்றவங்களுக்கு ஒரு ஆணாக, பெண்ணாக, இளைஞனாக, முதியவனாக, படித்தவனாக, படிக்காதவனாக, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொண்டே ஆகணும். நாம் யாருன்னு நம்மளை வெளிப்படுத்திக்கலைன்னா மற்றவங்களை நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் கற்பனை செய்து கொள்வார்கள். ஏன்னா ஒரு மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தெரியணும். அப்போ தான் அவங்க அதை கையாள முடியும். மற்ற மனிதர்கள் இருக்கும்போது அந்த மனிதர்களுக்கு குறித்து ஒரு கேள்வியும் சந்தேகமும் எல்லோருக்குள்ளேயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருவர் ஏதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடும், நம்மளை காயப்படுத்தக்கூடும், எதாவது திருடிட்டு போயிடக்கூடும். ஸோ அதனால் நம்முடைய ஆழ்மனம் பார்த்திங்கன்னா கவனிச்சுக்கிட்டே இருக்கும் சுற்றி இருக்கிற மனிதர்களை. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த தன்னுணர்வு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்படலாம். பாதிப்புனா தாக்கப்படணும்னு அவசியம் இல்லை இல்லையா? தவறான விதத்தில் தொட்டால் கூட அவங்களுக்கு அது காயத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாமே நம்மளை அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். சுற்றியும் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு மனிதனையும் நோட்டமிட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் மனிதர்கள் பார்த்திங்கன்னா பொய் சொல்வது, போலித்தனமாக இருப்பதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஒரு விதத்தில் இந்தியா போன்ற சமூகத்தில் வாழணும் அப்படின்னா நாம் ஓரளவுக்கு பொய் சொல்ல கற்றுக்கணும், கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்க கற்றுக்கணும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அதை குறித்த ஒரு புரிதல் தெளிவும் நமக்கு இருக்கணும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்குள்ள போய் நம்ம நேரடியாக உண்மையை சொன்னோம்னா வேலை உடனே கொடுத்துட்டு போகிறதில்ல. எவ்வளோ நல்லா வேன்ட்டுலாம். அதே சமயம் பொய் சொன்னோம் அப்படின்னா அதை நம்பி நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் நம்முடைய தகுதியை நிரூபிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு சூழல் அமையக்கூடும். ஸோ சில சமயங்களில் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு முன்பின் தெரியாத நபர்கள் பொய் சொல்லுவது, நாடகம் ஆடுவதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு நபர் உங்ககிட்ட பேசுகிறாரு, அவர் சொல்லுவது உண்மையா பொய்யான்னு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும்? நம்ம உண்மைன்னு நினைக்கிறோம், அப்புறம் பார்த்தா அவர் போலியாக இருக்கார். என்ன பண்ண முடியும் நம்ம? ஸோ இதுதான் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தை, குழப்பத்தை, ஒரு நிம்மதியின்மையை நம்ம எல்லோருக்குமே தந்துக்கிட்டு இருக்கு. நவீன வாழ்க்கை முறை இப்படி பொய்களை அடிப்படையாக கொண்டது. ஒரு கிராமத்தில் நம்ம நீண்ட காலமாக வாழ்ந்தோம்னா நம்ம யார் என்னன்னு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே பொய்யாக நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, வேஷம் போட முடியாது. நகரம் போன்ற சூழலில் முன்ன பின்ன தெரியாத நபர்கள், யார் உண்மையாக இருக்காங்க, யார் பொய்யாக இருக்காங்கன்னு தெரியாது. உண்மைக்கு இன்றைக்கு மதிப்பே போச்சு. உண்மையாக இருக்கிறவன் பார்த்திங்கன்னா வாழ தெரியாதவன், பழைக்க தெரியாதவங்கிற போன்ற எண்ணம் தான் பலருக்கும் இருக்குது. ஸோ நம்ம பொய்யாக இருப்பதை, போலியாக இருப்பதை தவிர்க்க முடியாது. மற்றவர்கள் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நாம் எல்லோருமே நமக்கு நெருக்கமானவர்கள், அணுக்கமானவர்கள் நம்மிடம் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக உணர்வோம். இப்போ வீட்டிலனா அப்பா, அம்மா, பசங்க இருக்காங்க அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் தங்கள்கிட்ட உண்மையாக தான் இருக்காங்கன்னு அந்த குழந்தைய எதிர்பார்ப்பாங்க, நம்புவாங்க. குழந்தைகளும் தங்களிடம் உண்மையாக இருக்காங்கன்னு அப்பா அம்மா நம்புவாங்க. அப்போ தான் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கும். அது பரிசோதனை செஞ்சு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு செய்வது கிடையாது. இப்போ வேலைக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோன்னா அவரோட ரெஸ்யூமே வாங்கிட்டு அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை செஞ்சுருக்காரு, முன்னுடைய அனுபவமெல்லாம் என்ன அப்படின்னு நேர்முக தேர்வெல்லாம் வச்சு 1க்கு 2 3 பேராக சோதித்து பார்த்து அவர் தேர்ந்தெடுக்க முடியும். வீட்டில் நம்ம அப்பா அம்மாவை, அண்ணன் தம்பியை, அக்கா தங்கச்சியெல்லாம் அப்படி தேர்ந்தெடுப்பது கிடையாது. நம்முடைய உறவினர்கள்லாம் அப்படி அமைவது கிடையாது. யார் இருக்காங்களோ அவங்கள அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டியதாக இருக்குது.
அது எல்லோருக்கும் முடியவும் செய்யாது இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம உறவினர்கள் முட்டாள்களா இருந்தாங்கன்னா, நம்ம அதுக்காக ஏத்துக்கொள்ளணுமா அவங்கள? அதேபோல இன்னொருவர் படிச்சிருக்காரு, நாம படிக்கலன்னா, அவரும் நம்மள இப்படி நடத்தலாம் இல்லையா? ஸோ உறவுகள் நெருக்கமான மனிதர்கள் என்று வரும்போது, இந்த பொய்யா இருப்பது, போலித்தனமாக இருப்பதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆனா, அது ஏற்கனவே சொன்ன மாரி தவிர்க்க முடியாது. ஏன்னா, சில பொய்கள் வந்து நாம பிறப்பதற்கு முன்னாடியே உருவாகி இருக்கும். நம்முடைய குடும்பங்கள், அ நம்ம அப்பா, அம்மா திருமணம் நடந்த விதம் இப்படி நெறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அறியாத பொய்கள் பலவும் இருக்கக்கூடும். எல்லாவற்றையும் அறிந்து கொண்டா நிம்மதியா வாழவும் முடியாது. அதே சமயம் எல்லாவற்றையும் ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டியும் நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ என்னதான் பண்றது இதுக்கு? எப்பவுமே சொல்வது போல தனி மனிதர்கள் தான் இதை கவனித்து நேர்மையாக, உண்மையாக தங்களை வெளிப்படுத்தணும். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனா ஏன் அதை செய்ய முடியறதில்ல? ஏன்னா, மனிதர்களுக்கு வந்து எனர்ஜி தேவை. இப்போ எல்லா உயிரினங்களுக்கும் எனர்ஜி தேவைன்னாலும், அ மனிதனுக்கு வந்து எனர்ஜிய தானா உற்பத்தி செய்ய முடியாது. அவன் மற்ற மனிதர்கள சார்ந்து இருக்கான். குழந்தையா இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள சார்ந்து இருக்கோம். படிக்கும்போது கல்லூரிய சார்ந்து இருக்கோம். வேலை செய்யும் இடத்த. அப்புறம் திருமணமானோனே ஆணும், பெண்ணும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்காங்க. குழந்தைகள் வந்து பெரியவங்கள சார்ந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நாம சொந்தமா நம்மளுடைய சுயமா வாழ்க்கைய வாழாத வரைக்கும், நம்ம யாரையாவது சார்ந்து இருந்துக்கிட்டே இருப்போம். சார்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில அவங்களுடைய எனர்ஜி நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது அது பணமாக இருக்கலாம், அறிவுரையாக இருக்கலாம், வழிகாட்டுதலாக இருக்கலாம், ஒரு உளவியல் தேவையாக இருக்கலாம். ஒரு அணுக்கமாக இப்ப நம்மளுக்கு அண்ணன்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு ஒரு துணிவு வரும். ஸோ இது போல எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஈவன் அது வந்து ஒரு கொள்கையாகவோ, கோட்பாடாகவோ, அரசியல் கட்சியாகவோ, நாடு, மொழி அது போன்ற ஒரு கற்பனை கருதுகோளாகவோ, மோட்சம், ஞானம், நிர்வாணம்னு இப்படி ஆன்மீகம் சம்பந்தமானதாக கூட இருக்கலாம். ஏதோ ஒன்றின் மேல் நம்மளுக்கு பிடிப்பு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா, நம்மளுக்கு என்ன விதத்தில் தேவையோ, என்ன விதமான எனர்ஜி தேவையோ, அந்த விதமான மனிதர்களை அணுகுவோம். அப்போ வந்து ஒரு நுட்பமான ஒரு நாடகம் நிகழும். அதாவது நம்மளை விட ஒருவர் வந்து சக்தி மிக்கவர், பலசாலி, வலிமையானவர் அப்படின்னா, நாம் நம்மை அறியாமல் வந்து பணிவாக அவர்ட்ட வெளிப்படுத்திக் கொள்வோம். ஏன்னா அவர் வந்து சக்தி மிக்கவர். அவர்ட்ட நம்ம சக்தியை காமிச்சா பிரச்சனை தான் உருவாகும். அதனால் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆழ்மனம் நம்மை பணிவாக அங்கே மாற்றிக்கொள்ளும். ஸோ அதன் மூலமாக அவருடைய அணுக்கத்தை உருவாக்கி அவரிடமிருந்து அவருடைய எனர்ஜியை நம்ம கிரகித்து கொள்வோம். அதன் மூலமாக நம்ம வளருவோம். போதிய பக்குவத்தை அடைந்த உடனே நாம் தனியாக போய் நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். இதுதான் வந்து மிருகங்களையும் பார்த்திங்கன்னா நடக்கும். அது மிருகங்கள் வந்து பருவம் எய்துவதற்கு வரைக்கும் தான் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து உடன் வச்சுருக்கோம். பருவம் எய்திருச்சு அப்படின்னா அப்புறம் துரத்தி விட்டுரும். ஏன்னா பருவம் எய்த உடனே அது தனி மனிதன உயிரினம் ஆயிடுது. அதனுடைய தேவைகள் மாறிடுது. இப்போ காமமும் அதற்கு தேவைப்படுது. காமத்தை வந்து குடும்பத்துக்குள்ளே பெற முடியாது. வெளியில் தான் பெறணும். அதை வெளியில் பெறணும்னா அதற்கு ஒரு ஆளுமை வேணும். அதை தேடி பெறுவதற்கான தகுதி திறனை வளர்த்து கொள்ளணும். அதெல்லாம் ஒரு தனி மனிதர் தான் செய்ய முடியும். அதை செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய உரசல்கள் உருவாகும். ஏன்னா காமம் என்று வரும்போது இயல்பாக எல்லா உயிரினங்களுக்கிடையும் ஒரு போட்டி மனப்பான்மை வரும். ஏன்னா அது ரொம்ப ஆதாரமான ஒரு தேவை. அப்போ என்ன ஆகணும், இப்படியே மாறி நம்மளை அறியாமல் நாம் ஏதோ விதத்தில் மாற்றி கொண்டிருப்போம். இப்படி எல்லாருமே நாடகம் ஆட தொடங்குவோம். இப்போ இந்த விஷயத்தை தான் வந்து ஆங்கிலத்தில் மேனிப்புலேஷன்னு சொல்கிறாங்க. அதாவது மற்றவர்களை கையாளுதல்னு தமிழில் சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வெளிப்படையாக சொன்னோம்னா அந்த பரிவர்த்தனை, அந்த தொடர்பு, அந்த உரையாடல் வந்து நேரடியாக இருக்கும். ஆனால் பல சமயம் அதை அப்படி தெளிவாக சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன வேணுங்கிற புரிதல் நம்மளுக்கு இருக்காது. சொன்னாலும் மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு தெரியாது. அதனால் பூசி மழுகி வளைச்சி நெளிச்சு இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ அதை தான் வந்து மற்றவர்களை கையாளுதல்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளோட விலை 100 ரூபான்னு ஸ்டிக்கர் போட்டிருக்கு.
நீங்கள் வாங்குறீங்க, ரூ. 100 இருந்ததுன்னா, ரூ. 100 இல்லைன்னா திரும்பி வந்துடுறீங்க. இது தேவையில்லைன்னா விட்டுட்டு வந்துடுறீங்க இல்லையா? இவ்வளோதான் பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு தேவை ரூ. 100 இருக்கா வாங்குறீங்க, தேவை இல்லை வாங்கவே போகிறது கிடையாது. தேவை ஆனால் ரூ. 100 இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ 3 தான் நடந்தாகணும். ஆனால் என்ன நடக்குது யோசிச்சு பாருங்கள். இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த போன்ற நிகழ்வு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ ரயில்வே டிக்கெட் புக் பண்ணணுன்னா அவன் போட்டிருக்கிற விலைக்கு தான் கொடுத்தாகணும், பேரம் பேச முடியாது அங்கே இல்லையா? ஆன்லைன் அமேசானில் வாங்குகிறோம், இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த விலையோ அந்த மதிப்போ வந்து ஒன்று பப்ளிக்காக போடப்படும்போது அது எல்லோருக்குமே தெரியுது. இப்போ அந்த பொருளுக்கான விலை அது யார் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லையா? ரூ. 100 அந்த பொருள் அப்படின்னா நீ சொல்ல முடியாது. நீயா உனக்கு ரூ. 150, உனக்கு ரூ. 75லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதுதான் மேனிப்புலேஷன், மற்றவர்களை கையாள்வது. இதை வந்து ஒரு பெட்டி கடை வச்சுருந்தோம், மளிகை கடை வச்சுருந்தோம்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு விலை குறைவாக கொடுக்கலாம். ஊருக்கு புதியவர், அவருக்கு இடம் தெரியாது அப்படின்னா அவர்கிட்ட நிறைய விலை வைக்கலாம். ஸோ நாம் வந்து கவனித்து மற்றவங்களை, அதாவது குறிப்பாக சாமர்த்தியம் மிக்கவர்கள், தெளிவு மிக்கவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களை கவனித்து அவங்க யார், அவங்க தங்களை எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறாங்கன்னு அதுக்கேற்றாற் போல் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். அது தங்களுக்குன்னு ஒரு சுயமான ஆளுமை, ஒரு தெளிவு இல்லாமல் மற்றவர்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வது. கவனித்து பார்த்தா இது நம்ம எல்லோருமே செய்வோம். முன்னரே சொன்னது போல் நம்மளை விட ஒரு சக்தி மிக்கவர், ஆற்றல் மிக்கவர் ஒருவர் இருந்தால் அவருக்கு முன்னாடி நாம் நம்மை அறியாமல் பணிவாக நம்மளை காட்டிக்கொள்வோம். ஒருவர் பிரபலமானவர், செல்வாக்கு மிக்கவர், மிகவும் ஒழுக்கமானவர்னால் அவருக்கு முன்னாடி நாம் நிற்கிறதுக்கு கூச்சப்படுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நமக்குள்ளே இருக்கிற பொய்கள், போலித்தனம் இதெல்லாம். ஸோ அட் த சேம் டைம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவும் இருந்துகிட்ருக்கும். இதெல்லாம் நுட்பமாக நம்மளுக்கு தெரியும், ஆனால் இதை தவிர்க்கவும் முடியாது. இப்போ இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கவனித்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த மேனிப்புலேஷன், இந்த காற்றுகளை கையாளும் திறன் வந்து பெண்கள், குழந்தைகளுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தேவைகளை, விருப்பு வெறுப்புங்களை சொல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு புடவை வேணும்னா இப்போ வந்து சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, யார் கேட்குறது அப்படின்ட்டுருக்கு இல்லையா? கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய கதைகளும் சொல்லுவாங்க. பெண்கள் வந்து காசை சேர்த்து வச்சு பொருட்கள் வாங்கிறத பற்றிலாம் நிறைய கதைகள் இருக்குது. நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெளியில் போக முடியாது, இவ்வளோ வசதிகள் கிடையாது, கல்வி அறிவு கிடையாது. இப்போ இதெல்லாம் நீண்ட காலமாக அப்படியே நம்ம தலைமுறையாக நம்ம கடைப்பிடித்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இது நம்முடைய மரபில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருச்சு. பெண்கள் வந்து வெட்கப்படுவது அப்படிங்கிறது அது ஒரு அழகு போல் நாம் பேசுகிறோம். அதுவும் வந்து ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக்கு தான் அதுவும். ஸோ இதெல்லாம் நுட்பமாக கவனிக்கணும். ஏன்னா இது எல்லோருமே நாமளும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடும், மற்றவர்களும் நமக்கு செய்யக்கூடும். இதை பற்றின புரிதல் இருந்ததுன்னா நம்மளை நாம் தெளிவுபடுத்தி கொள்ளக்கூடும். இதில் சில மேனிப்புலேஷன் டெக்னிக்ஸ் இந்த படத்தில் விளக்கியிருக்கேன். முதலாவது கேஸ் லைட்டிங். இதை பற்றி தனியாகவே ஒரு காணொளி இருக்குது. இது முக்கியமாக ரொம்ப சென்சிட்டிவானவங்க, மென்மையானவங்களை வந்து மற்றவர்கள் பயமுறுத்தி அவங்களுடைய புரிதலை கேள்விக்கு உட்படுத்தி, சந்தேகப்படுத்தி, அவங்கள குழப்பி கையாள்வது. அதே போல் குற்ற உணர்வை உருவாக்குவது. ஸோ இது நிறைய நடக்கும், நம்ம வீட்டிலலாம் நடக்கும். அது என்னென்னா, இப்போ நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம், ஊர் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். நம்ம அண்ணனோ தம்பியோ அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதெல்லாம் புரிய வரும். அவங்க ஈஸியாக வேலை கிடச்சி நல்ல வேலை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நாம் என்ன பண்ணுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம பெரியவங்களை குத்த சொல்லுவோம். சரி, நான் தான் அப்படி இருந்தேன், உனக்கு எங்கே புத்தி போச்சு, நீயாவது சொல்லி படிக்க வச்சுருக்கணும்ல என்ன, இப்படின்னெல்லாம் சொல்லி மற்றவங்க மேலே குற்ற உணர்வை ஏற்படுத்துவது. இப்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து நீ பிறந்ததுனால தான் நான் வேலைக்கு போகல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நான் இப்போ என்னால் இப்படி வாழ முடியல, இப்படி எல்லாம் வந்து தன்னிடம் இருக்கும் பிழைகளுக்கு மற்றவங்களை குற்றம் சொல்வது.
அப்புறம் அதான் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ம அது பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக பெருசானதுக்கப்புறம் அவங்க தங்களை கவனிச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு மனதில் குற்ற உணர்வை ஏற்படுத்துவாங்க. "உனக்கு எவ்வளோ செலவு செஞ்சுருக்கேன்னு தெரியுமா? உனக்காக தான் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன். நீ இல்லாட்டி நான் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன்னு" சொல்கிறது. இதெல்லாம். அப்புறம் ஐசோலேஷன், அதாவது தனிமைப்படுத்துவது, மற்றவர்களோட தொடர்பு இல்லாதபடி யாரோடலாம் நம்ம பேசுகிறோம், என்னென்னலாம் பேசுகிறோன்னு கவனிப்பது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் தன்னை விட்டு மீறி போயிடக்கூடாது, இன்னொருவர் குறித்து தனக்கு எல்லாமே தெரியும்னு ஒருவர் செய்யும் முயற்சிகள், அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது. இது வந்து காதல், அன்பு போன்ற விதத்துலையும் வெளிப்படும். திடீர்னு ஒருவர் மீது ஏற்படும் அதீதமான பிரியம், புகழ்ச்சி, இதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் ஒருவரை சரியாக மதிக்காமல் இருப்பது, அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது, அவரை புறக்கணிப்பது, உணர்ச்சிகரமாக எதையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது, பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, நடிப்பது, நாடகம் ஆடுவது, உண்மையை திரித்து சொல்வது, இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இதை நாமளும் செஞ்சிட்ருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ. மற்றவர்களும் நமக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழல் நிகழ்ந்துட்டுன்னா அங்கே நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்போது வாழ்க்கை இன்னைக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, சிக்கலாக இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு செய்திகள் பார்த்தோன்னா கூட அதில் எந்த அளவு உண்மைன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் பொய், அரசியல்னு எடுத்துக்கிட்டால் பொய், ஒரு பொருள் வாங்கணுன்னா அதில் கலப்படம், ஒரு கடையில் போய் சாமான் வாங்கணுன்னா சரியான சில்லறை தரக்கு பதிலாக சாக்லேட் தருவாங்க. என்ன கொடுமை, யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உண்மையான ஒரு பக்குவமான மனிதன் செய்ய மாட்டான். நாகரிகமான மனிதன்னா முடிந்தளவு ஏமாற்றாமல் உண்மையாக இருக்க பார்ப்பான். அதுக்கு தான் படிப்பு, கல்வி இதெல்லாம். ஆனால் இன்று பார்த்திங்கன்னா, அது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் படித்தவர்கள் தான் நிறைய பொய் சொல்கிறாங்க. ஏன்னா அதாவது படிக்காதவன் சொல்கிற பொய்யை எளிதில் நம்ம கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் படித்தவங்க போடுற நாடகத்தை கண்டுபிடிப்பதற்கு பல தலைமுறைகள் கூட ஆகக்கூடும். ஸோ இங்கே வந்து பொறுப்பு என்பது தனி மனிதர்களிடம் இருக்குது. நாம் பொய் சொல்லி இன்னொரு ஏமாத்தினா நம்ம சாமர்த்தியசாலின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உலகில் நம்மளோட சாமர்த்தியசாலி வேறு யாராவது இருப்பாங்க. இப்படி தான் ஒவ்வொருவரும் இன்னொரு ஏமாற்றிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியில் யாரும் யாரையும் நம்ப முடிகிறது கிடையாது. யாராவது ஒருவர் உண்மையாக இருக்க தொடங்கினா அவரை சுற்றியும் மெல்ல நல்ல மனிதர்கள் சேருவார்கள். அவங்க வந்து தங்களிடம் இருக்கும் உண்மையை, நேர்மையை நேரடியாக வெளிப்படுத்தி கொள்ளுவார்கள். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உருவாகும். நம்ம எல்லோருமே அதை செய்ய தொடங்கணும். இதே மாதிரி நம்ம எல்லோரிடமும் உண்மையே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்முடைய உண்மையை சில சமயம் நேரடியாக வெளிப்படுத்த முடியாமல் இருக்கலாம். நாம் வெளிப்படுத்தும் விதத்தை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கலாம். இல்லை நம்ம உண்மையாக வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கே ஒரு தயக்கமோ, பயமோ, கூச்சமோ இருக்கலாம். இதையெல்லாம் கவனிக்கணும். இதை கவனிக்கவே இதெல்லாம் குறித்த புரிதல் உருவாகத் தொடங்கும். கவனித்து பார்த்தீங்கன்னா, நாம் பொய் சொல்லுவதோ, நடிப்பதோ, நாடகம் ஆடுவதோ மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. முன்னாடியே சொன்னது போல் எல்லோருமே இன்னொருவரை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் நுட்பமாக. அவர் பொய் சொல்கிறாரு, மாற்றி பேசுகிறாரு அப்படிலாம் தெரிஞ்சிச்சின்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் பொய் சொல்கிறான்னு சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எதுக்கு தலையெழுத்துன்னு சொல்லிட்டு பேசாமல் ஒதுங்கி போயிடுவாங்க. இதை கவனித்து பாருங்கள். நீங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரபல்யம் வேண்டியது இருக்குது, புகழ் வேண்டியது இருக்குது. எல்லாத்துலேயும் பொய்யை சொல்லிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் இருந்து இன்ஸ்டா எல்லா இதுலேயும் வந்து நம்ம யாரும் நம்மளை நேர்மையாக வெளிப்படுத்தி கொள்வதில்லை. அப்போது நமக்கு கிடைக்கும் நட்பு, தொடர்பு போன்றவையும் எப்படி இருக்கும்னா, நாம் சொல்லும் பொய்களின் அடிப்படையினால் தான் இருக்கும். அப்போது நமக்கிடம் ஒரு உண்மையை நாம் என்றுமே வெளிப்படுத்த முடியாது. அது நமக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நமக்குள்ளே இருக்கும் மனப்பதட்டம் த்துக்கு காரணம் வந்து நமக்குள்ளே இருக்கிற உண்மையை வந்து நம்மளால் வெளிப்படுத்த முடியாது. பொய் கூடிக்கிட்டே இருக்குது. அப்போது துக்கம் கூடிக்கிட்டே செல்லும். ஸோ வாழ்க்கை சிக்கலாகிக்கிட்டே இருக்கும். இப்போ எங்கேருந்து இதை மாற்றணும்னா நம்மிடமிருந்து தான் மாற்றணும்.
அதை நாம் தான் தொடங்கணும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.